கேட்கிறா கருவிழி மொழியா கிளிமொழி குரலா காதினில் கேட்கிறா உனது காதினில் கேட்கிறா கருவிழி மொழியா கிளிமொழி குரலா கருவிழி மொழியா கிளிமொழி குரலா கிளிமொழி குரலா கருவிழி மொழியா காதினில் கேட்கிறா உனது காதினில் கேட்கிறா கடலலை நீதான் தீயில் வந்து பாடுவோம் கருவிழி மொழியா கிளிமொழி குரலா காதினில் கேட்கிறா கருவிழி மொழியா கிளிமொழி குரலா காதினில் கேட்கிறா உனது காதினில் கேட்கிறா உனது காதினில் கேட்கிறா கருவிழி மொழியா கிளிமொழி குரலா காதினில் கேட்குதா உனது காதினில் கேட்குதா உனது காதினில் கேட்குதா மழைத்தூரல் வந்து இங்கு பேசும் கடலலை நீதான் தேயில் வந்து வாழும் மழைத்தூரல் வந்து எங்கு பேசுமோ கடலில் நீதான் தேயில் வந்து வாடுமோ வந்து வாடுமோ வந்து வாடுமோ மழைத்தூரல் வந்து மழைத்தூரல்கள் தூவும் மழைத்தூரல் வந்து மழைத்தூரல் தூவும் இங்கு பேசுமோ இங்கு பேசுமோ ஹலோ, நான் சன்னி ஜோசப். டாக்டர் எனக்கு தெரியும். நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். நீங்கள் என்ஆர்ஐயா? ஆமாம். மிஸ்ஸஸ் ரீனா சன்னி ஜோசப்? ஆமாம், இவங்க என்னோட ஒய்ஃப். என் ஒய்ஃபோட டெலிவரி அட்டன் பண்ணது இவங்க தான். பாஸ் அங்கே காலையில் ஒரு டென்ஷனில் அவர்கிட்ட நான் அறிமுகமானேன். அது ஸ்டமக் கொஞ்சம் க்ளீன் பண்ண போயிருந்தாரு. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க? வாழ்கிறதுக்காக தான் சாப்பிடணும்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் எங்கள் சைடு தான் சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன் சார். இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட், கேரளா ஃபுட். ஜஸ்ட் 5 minutes. இன்னொருத்தரும் வர வேண்டியிருக்கு. ஓகே சார், கூப்பிடுங்க. எல்லாம் காமன் தான். என்ன சாப்பிடலாம்? இங்கே ஃபுட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் நான் இங்கே தான் வருவேன். அப்போ ஈவினிங் இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். சவர்மாவை தவிர என்ன வேணா. இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. ஷவர்மாவை தவிர வேற என்ன வேணாலும் சாப்பிட நான் ரெடி. ஆர்டர் பண்ணுங்க. அந்த பொறுப்பை நம்ம புது ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டுட்டேன். அது ரொம்ப நல்லது. ருசியாக இருக்கணுங்கிறதுக்காக பல வருஷமா பல இடங்களில் சாப்பிட நாங்கள் சுற்றி சிக்கன் ஃப்ரை கொண்டு வாங்க. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். சப்பாத்தி எல்லாம் இருக்கும். ஓகே சார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க.
ட்ராவல் பண்ணும்போது தான் ருசியோட அருமையும் நிம்மதினா என்னன்னு தெரியும். எனக்கும் அப்படிதான் தோணும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரே ஃபுட்டை பல ஷெஃபுங்க பண்ணும்போது பல ருசியில் இருக்கும். எஸ், கை பக்குவம். இங்க இருக்க செஃப்புக்கு அது நிறையவே இருக்கு. தேங்க் காட். அப்போ நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோம். டாய்லெட்டில் போய் படுத்து தூங்கின அவஸ்தையும் இந்த ட்ராவலிங்க்கு நடுவில் நடந்திருக்கு. சூப்பர். இது நாட்டுக்கோழி தான். எக்ஸலண்ட்டாக செஞ்சுருக்காங்க. டேஸ்டா இருக்கும். ஆனா நாட்டுக்கோழின்னு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. இல்ல, நாட்டுக்கோழி தான். ம். நான் இவர் கூட என் பயணத்தை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ஆனால் சில நேரத்தில் இவர் சொதப்புவார். சந்தீப், நீங்கள் நாய்கறி சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு நாகாலாந்து டூரில் இவரு இருந்தார் எங்களோட. சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். கடைசியில் நாய்கறின்னு தெரிஞ்ச உடனே சாப்பிட்டதை விட அதிகமாக வாந்தி எடுத்துட்டோம். அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு டேஸ்ட்டையும் நம்ம ருசிங்கிற முறையில் சாப்பிடணும். அது ஆட்டிடியூடோட பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே உணவு பரிமாறும்போது பல்லியோ இல்லை பூச்சி எதையா பார்த்தா எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் சைனால பஜாரில் இங்கே கடலை கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் வறுத்து வைக்கிற மாதிரி இன்னும் நிறையா மசாலாவை சேர்த்து நல்லா வறுத்து அடுக்கி வச்சிருப்பாங்க. பார்த்தாலே ஆசையாக இருக்கும். என்னையா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. வா, எலும்பு கூட சாஃப்டாக இருக்கு. சரி, அந்த ஆளுக்கு என்னாச்சு? என்னாகும் பின்ன? நாய்க்கறி பல்லி கரப்பாம்பூச்சின்னு சொன்னா வாந்தி தானே வரும். என்னங்கடா அது? என்னாச்சு சார்? ஏன் அவங்க சாப்பிடாம போயிட்டாங்க? ஃபுட்டில் ஏதாவது குறை இருக்கா? நானும் ஃபுட்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. இதெல்லாம் ஆட்டிடியூடு பிரச்சனை. நாய்கறியோட டேஸ்ட்டை பற்றி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். நாய்க்கறி? பாஸ் இப்படிதான் சில நேரத்தில் நம்மளை இரிட்டேட் பண்ணிடுவாரு. ஆனா கோச்சிக்கிட்டே பிரிஞ்சு போறதெல்லாம் அவரால் முடியாத காரியம். நான் எந்திரிச்சு போறதுக்கு என்ன காரணம்னு தேடிட்டு இருந்தேன். சாப்பிட்டதையே வெறுத்துட்டேன். இதே அபிப்பிராயம் தான் பாஸுக்கும். ஆனா என்ன வேணா சாப்பிடுவாரு. ஒன்றை தவிர எல்லாத்தையும் குறை தான் சொல்லுவாரு. என்னது? பார்த்தல, அந்த பொண்ணை பத்தி சொல்றேன். அதோ வந்துட்டாரு. ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேனோ? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும். அதை காம்பன்சேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு டேஸ்ட். பயணம் ரொம்ப தூரமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ரெடியா? ஒய் நாட்? போயிடலாம். என்னது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத டெஸ்ட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம ரிவர்ஸில் பார்க்குறோம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரோடோரமாக இருக்கிற குடிசைக்குள்ளே போகணும். இது கதையா கவிதையா? நான் சும்மா அலங்கார பேச்சுக்காக சொல்லலை. ஒரு மனுஷனோட ஆயுளை பூர்த்தியாக்கிறதுக்கான ஒரு உணவு. ஆனால் அதை நாம் மண்ணில் உட்காந்து தான் சாப்பிட முடியும். அப்படி ஒன்று இருக்குன்னா எந்த குகைக்குள்ளே வேணாலும் போகலாம். நீங்கள் வரீங்களா? அந்த இடம் எங்கே இருக்கு? 10 வயசில் நான் அந்த இடத்துக்கு போனது. போய் கண்டுபிடிக்கலாம். தூரம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நோ ப்ராப்ளம், போய் சேர்ந்தா போதும். அதை நான் பார்த்துக்கிறேன். சந்தீப், இந்தா போலாமா? போலாம். எனக்கு இப்பவும் புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் ரூமுக்குள்ள வரும்போது எதுக்காக ஓடி போனீங்க? பயம்தான். பல வருஷமா கூடவே சுத்திட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். உனக்கு தெரியுமா, குளிரும் வெயிலும் இருக்கிற லாஸ் வேகாஸ்ல ஒரு அழகான பொண்ணு பர்த்டே பார்ட்டியில டான்ஸ் ஆடுறத பார்த்தாலும் பாஸ் இறங்கி ஓடிடுவாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. எது பர்த்டே பார்ட்டிலையா? ஐயோ, என்ன பாஸ் இது? ஆனா பாஸ் எப்பவுமே அந்த பிலிப்பைன்ஸ் பொண்ணை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம ஓடி வந்துருவாரு. ஓ,
பாஸையே காலி பண்ற அளவுக்கு பிலிப்பீன்ஸ்ல பொண்ணுங்க இருக்காங்களா? அப்படி நடந்திருந்தா தான் பரவாயில்லையே இல்ல பாஸ். ஆனா நடந்தது ரேப் இல்ல. அப்புறம் அது பெரிய கதை இல்ல பாஸ். அந்த கதையை நீங்க சொல்றீங்களா இல்ல? அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு எனக்கு தோணலப்பா. சந்தீப்க்கு நம்மளை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. நான் சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. சொல்றதுனால உனக்கு ஏதாவது சந்தோஷம்னா அதை நீயே சொல்லு. அதை முடிச்சுட்டு உன் கதையும் இதே மாதிரி வேகமாக சொல்லணும். அந்த பிலிப்பீன்ஸ் பொண்ணுக்கும் பாஸுக்கு இருக்க லிங்கை பத்தி சொல்லு. நமக்கு தான் நிறைய டைம் இருக்கு, எல்லாத்தையும் கேட்போம். 18 வயசுல பாஸ் துபாய்ன்ற பெரிய நகரத்துக்கு போய் சேர்ந்தார். சந்தீப் 13 வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தங்கினது மாமா வீட்டில் தான். அப்பையிலேருந்து ஊர் பூரா சுத்தி உணவோட ருசியை தெரிஞ்சுக்கிட்டேன்னா தோட்ட வேலைக்காரனாவும் சின்ன சின்ன வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தப்பதான் அது நடந்தது. அப்பதான் அந்த மாமாவுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், அது சஸ்பென்ஸ். இந்த துபாயில தான் பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒரு செம்ம பொண்ணு பாச நெருங்கி வந்துச்சு. அவ வயசு? நானும் வரலாமா? நீங்க எங்க போகணும்? டோன்ட் வரி, போற வழியில எங்கேயாவது இறங்கிக்கிறேன். கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. இங்க நாங்க 3 பேர் இருக்கோம். உனக்கு ஓகேன்னா வந்து உட்காரு. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, பாத்துக்குங்க. இங்க ரேப்பே நடந்தாலும் பரவாயில்ல, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்ட் தானே? சிகரெட் வேணுமா? நோ தேங்க்ஸ். ஓகே. சந்தீப், என்ன பாஸ்? நீ கீழே இறங்க. ஸ்மோக் பண்ற ஒருத்தையும் சைலண்டா இருக்கிற 3 பேரும். என்ன ஜோக் பண்றியா? இல்ல, ஃபேக்ட் சொன்னேன். பெண்களோட சில குணம் ஆண்களை சைலண்ட் ஆக்கிடும். சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 3 பேருமே அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. அது உனக்கு அப்படி தோணுது? நோ, அதுதான் உண்மை. நீங்க வந்துட்டு இருக்கும்போது நான் கவனிச்சேன், ஜாலியா வந்தீங்க. மீராங்கிற என்ன பார்த்த உடனே எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டீங்க. மனுஷ கறியை சாப்பிட்றத பத்தி நாங்க பேசிட்டு வந்தோம். என்னாச்சு பாஸ்? என்னாச்சு? குறுக்க ஏதோ வந்து நான் மனுஷ கறி சாப்பிட்டது இல்ல, பட் நிறைய கொண்டு இருக்கேன். ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை கொண்டு இருக்கேன். தொடர்ந்து நடந்ததுனால இப்ப அது பெருசா தெரியல. You mean abortion? Yeah. இங்கேருந்து சாப்பிடலாமா? இங்க இருந்து வாங்கலாம். சாப்பிட்றதுக்கு வேற எங்கேயாவது போலாம். நான் போய் வாங்குறேன். இங்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வேணுமா? சாரி, பேர் என்னன்னு சொன்னீங்க? மீரா. உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? நோ நோ தேங்க்ஸ். எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிக்கோங்க பாஸ். ஓகே. நீ பாஸை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க.
நானா? ஏன்? உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்களும் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். கேனபல் உமனை பத்தியா? அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கலான்னா? அதுக்கு என்ன சொல்கிறோம். பாஸ் வந்து துபாயில் தான் இருந்தார். அந்த அரபி வீட்டில் பாஸுக்கு கிடைச்சது ஒரு சூப்பர் சீதனம். அனாதியான இவரை அடிமை மாதிரி பல வேலைகளை வாங்கிட்டு மாமா பிராயச்சித்தம் பண்ணிட்டாருன்னு இவர் தப்பா நினைச்சிட்டாரு. இவருக்கு பெருசா வேலைலாம் ஒன்றும் இல்லாம இருந்தது. நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த காலத்துல பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்த பொண்ணை அவர் பார்த்திருக்காரு. பாச ஒன்றும் தெரியலனாலும் 2 பேரும் சீக்கிரமாவே செட் ஆயிட்டாங்க. அதுக்கெல்லாம் பாச ஒன்றும் தெரிய தேவையில்லையே. அப்புறம் அப்புறம் என்னாகும், விதி அந்த பொண்ணு ரூமுக்கு போயிட்டார். அவரும்க்கா பாடுறா. அப்புறம் அவ கிளீனா வந்து நின்னுட்டா. அப்புறம் என்னாகும், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்த ஏரியா விட்டு போயிடணும். அந்த கடைக்காரன் சொல்லி அமிச்சான். ஏன் என்னாச்சு? கடந்த 40-50 நாட்களில் இங்கே 6 டூரிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்களா. கடைசி கொலை நேற்று நடந்திருக்கு. மர்டர் எப்படி நடந்துச்சுன்னு எதுவும் தெரியலையா? யாருக்கும் எதுவும் லாஸ் ஆகலை. அதனால் திருட்டுக்காக இந்த கொலை நடக்கலன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் இறந்து போனவங்க எல்லாருமே ஆம்பளைங்க இல்லையா? பாஸ் செலக்ட் பண்ண இடம் சூப்பர். ஆமாமா. தீராம இருக்கிறதுனால இதை எடுக்கணுமான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். தாங்க முடியாத ஒரு வேதனை என் மனசுல இருக்கு. இதை குடிக்கும் போது அது எல்லாமே மறந்துடுவேன். பட் சேச்சே, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகல மீரா. அதுதான் உங்க பிரச்சனையும். எல்லா புருஷங்களுக்கும் அதான் பிரச்சனை. எங்கேயும் நிம்மதியாக உட்காந்து குடிக்க விட மாட்டேறாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த இடமே கமகமன் சூப்பரா இருக்கு. எஸ் எஸ், தி மேஜிக் ஸ்மெல். Really? அப்போ உங்க எல்லாருக்குமே முன் அனுபவம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பாஸ், நீங்க அடிக்கலையா? அது தூங்கிட்டா பிரச்சனை ஆயிடும். மீரா எங்கேருந்து வரேன்னு சொன்னீங்க? வாயை மூடிட்டு சாப்பிட்றியா?
உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கலாம். காலம் பூரா சுத்திக்கிட்டே இருக்கலாங்கிறீங்க. போலாம். என்ன வெயிட் பாரு. அட கடவுளே, இது எப்படி நடந்தது? என்னாச்சு? கடவுளே, எனக்கு என்னமோ தப்பா படுது. ஆண்டவா, கடவுளை காப்பாத்து. கரெக்டா சொன்னீங்க பாஸ். இங்க ஏதோ தப்பு நடக்குது. ம், ஆமா, அதுதான் நல்லது. க்ளூ வச்சு ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாவம். அவங்க எங்க? தூங்க போயிருக்காங்க. அது அந்த ஆத்துக்கு பக்கத்துல. நீங்க தூங்கலையா? எனக்கு என்னமோ நீ என் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற போல இருக்கு. நீ கண்ணு முழிக்க போறதா இருந்தா நாம கொஞ்ச நேரம் பேசலாமா? நீங்க ஃபாலோ பண்ணி போன அந்த பிலிப்பைன் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கமான், எனக்கு ஒரு பியர் கொண்டு வாங்க. ஆக்சுவலா நான் உங்களை கிண்டல் பண்ணவே கூடாது. நாம எல்லாரும் ஒரே கேட்டகரியில இருக்கிறவங்க தானே. காதல் பைத்தியங்கள். என்னோட அம்மாவும் என்ன மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தவங்க தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட எதுவும் இல்லாம அங்க இங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். தூக்கம் வராம நான் அழும்போது அவங்களும் என் கூட சேர்ந்து அழுதுருக்காங்க. அந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு எங்க அழகா ஒருத்தன் வந்தான். அந்த ஆள் கூட எங்க அம்மா அனுப்பி வச்சாங்க. அப்ப எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. அப்பா எதுவுமே பேசல. அப்புறம் அப்புறம் என்ன, வழக்கம் போலதான் நாங்க ஒன்னா சேர்ந்தோம்.
I was on cloud 9 those days. Then others came. கடைசியில நான் என்னன்னு சொல்றது, என் வாழ்க்கையே அதுவா மாறிடுச்சு. யாருமே இல்லாதன்னா தெரு தெருவா நடக்க ஆரம்பிச்சேன். தெரு தெருவா சுத்துற ரெட் லைட். எங்க அம்மா மாதிரியே நானும் ஆயிட்டேன். மனுஷ உடம்போட விலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சாப்பிட்டதில்லை. ஸோ அந்த பிலிப்பைன் கேர்ள் பற்றி சொல்லவே இல்லை. அவளை பார்த்த உடனே எனக்கு தொண்டை வறண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு என்னை விட வயசு அதிகம், எனக்கு அனுபவமும் இல்லை. அது நேச்சுரல் தானே. எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. உடனே டைனிங் ரூமுக்கு வந்தேன்னா ஃப்ரிட்ஜை திறந்தேன். அப்புறம் உயிருக்கு பயந்து ஓடிட்டேன். ஏன், அப்புறம் என்னாச்சு? 2 தலை இருந்தது. ஒன்று ஒரு சைனாக்காரனோடது, இன்னொன்று ஒரு நீகரோடது. உடம்பு அவ சாப்பிட்ருக்கா. எனக்கும் அதுதான் நடந்திருக்க வேண்டியது. எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களை சாப்பிட்டு துப்பிட்டு இருக்காங்க, ஒருத்தியாவது ஆம்பளைங்களை சாப்பிட்டு துப்பிருக்காளே, கிரேட். அப்புறம் அவ என்ன ஆனா? போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவளை அனுப்பி வச்சதே என் மாமா தான். சோ உன்னை அவகிட்ட அவர் வித்திருக்காரு. அன்னில இருந்து நீங்க பொண்ணுங்களை பார்த்தாலே பயப்படுறீங்க. அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சே பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த பயத்தை நான் போக்குறேன். உங்களுக்கு இனிமே பொண்ணை பார்த்தா பயம் வராது. ஆனா சந்தோஷம் தர மிஷினா பொண்ணை பார்க்காதீங்க.
என்னாச்சு பாஸ்? இப்போ நீ என்ன மை சன்னு நான் கூப்பிட்ட ஏன்? ஏன் ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஆ. நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன். சோ நான் எவ்வளவு தரணும்? நீங்க கேள்விப்படல? இந்த உலகத்துல பெஸ்டா இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ. ஓ அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா என் பார்ட்னரை நான் தான் சூஸ் பண்ணுவேன். அப்படின்னா நான் உன் கூட வரலங்கிறேன். எனக்கு நீ தான் வேணும்னா சனி, கட்டாயப்படுத்தாத. போய் நல்லா காத்து வாங்கிட்டு வா. அப்புறம் பாஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் இதுதான். இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஒரு டவுன்ஷிப் வரும். ரொம்ப சின்னது தான், ஆனால் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கும். பாஸ் பாஸ், இதோ இந்த வழியா. Please. ஓகே. வேணுமா? எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதீங்க, கொடுங்க. இந்தாங்க, அடிங்க. நீங்க இங்கே தான் இருப்பீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும், சமைக்கிறதுக்கும் ஆள் வேணும். எஸ். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மிளகு, பெருஞ்சீரகம், கருவேப்பட்டை, கருவேப்பிலை, பட்டை லவங்கம், பாதாம் பருப்பு, துவரம் பருப்பு, முளைச்ச பயிறு, தேங்காய், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம். அப்போ மீன் வேண்டாமா? அத ஆத்துல இருந்து எடுத்துக்கலாம். நீங்க வாங்கிட்டு வர்ற மீன்லாம் இந்த அளவுக்கு சுத்தமா இருக்காது. ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அதோட விலை, அதோட ருசியை மட்டும் தான் பார்க்குறாங்க. அந்த உணவு எவ்வளோ பழசம் தெரியுமா உங்களுக்கு? அதில் எவ்வளோ விஷம் கலந்துருக்குன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? ஆனால் இது உங்கள் கண்ணு முன்னாடியே சமைக்கிற உணவு இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறதும் இருக்குன்ற நம்பிக்கையில தான் இருக்கும். இந்தாங்க, சாப்பிடுங்க. பாஸ், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. சூப்பரா இருக்கு, சத்தியமா சொல்றேன். இதை மட்டும் நான் டேஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்த ஜென்மமே வேஸ்ட் ஆயிருக்கும். ப்ராட் அப்புறம் பேசுங்க. ஓகே.
உனக்கு இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு தோணலையா? எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் அப்படிதான் இருக்கும். வேணான்னு ஒதுங்கிட்டியா? பசி இருக்கு. அப்ப சாப்பிடு. எத்தனையோ நாடுகள் எத்தனையோ பேர் சமைச்சு கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. எஸ் எஸ், இதை விட டேஸ்டா யாரும் சமைக்க முடியாது. ஆமா, சாப்பிட்டா அது ஹியூமன் பாடியா தான் இருக்கணும். என்ன சொன்ன? இல்ல, சில பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். ஆ, அதையும் சாப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் யாருக்கு தெரியும்?
அதெல்லாம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒழுங்கா பிடிங்க. நீங்க இனிமே இங்க வராம இருந்தா அதுவே போதும். நான் வழியில இறங்கிக்குவேன்னு சொன்னேன்னு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இங்கேயா பக்கத்துல எங்கேயாவது? நோ தேங்க்ஸ். மெட்ரோ சிட்டியை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. இருந்தாலும் நீ வாயா, அவ தேவை முடிஞ்சிடுச்சு, அது போறன்றா. அது உண்மைதான். ஆனா நீங்க நினைச்ச அர்த்தத்துல இல்ல. ஒரு பொண்ணோட உடம்புல சுகத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஆம்பளைங்களாம் மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பல பேர் என்னோட வாழ்க்கையில கடந்து போனதை நான் பார்த்திருக்கேன். எனக்கு பழகிடுச்சு. நான் எங்க போனாலும் சரி, என்னை விட்டு நீங்காத கரைகள் நான் எங்க போனாலும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கரையை நான் போக்க தான் பாக்குறேன். நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதான்னு நான் யோசிக்கிறேன். ஒரு சிகரெட் கூட. ப்ளீஸ். பாய். பாய். வாழ்க்கைன்றது என்னைக்குமே முடியாத ஒரு பயணம். பல பேரோட லட்சியங்கள் அதுல கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சில நேரத்துல அது பாதியிலே நிற்கும். வழி மாறியும் போயிடலாம். முடிவு என்னன்னு தெரியாம தொடரலாம். வாழ்க்கையை வெறுத்து போலாம். ஆனா அதுதான் வாழ்க்கை. மத்த எதையுமே நம்ப கூடாது. மரணம் ஒரு நாள் வரும். எல்லாமே நல்லபடியா தான் நடக்கணும்னு நாம எப்பயுமே எதிர்பார்க்க கூடாது. யாரும் எழுதி இயக்குற திரைக்கதை இல்ல நம்ம வாழ்க்கைன்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அவ சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணை என்னால மறக்கவே முடியல. அது ஒரு பர்ஃப்யூம்னால இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாசனை அவளோடதுதான். ஹலோ. ஹலோ மீரா, நீ இப்பவும் அங்கதான் இருக்கியா? ஏன்? மீரா, அந்த சின்ன ஸ்டாச்சு உன்கிட்ட இருக்கா? எனக்கு அது வேணும். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நாங்களே அங்க வரோம். எஸ், கிருஷ்ணன் மீரா அது என் கையில தான் இருக்கு. பட் ஹலோ மீரா. ஹலோ ஹலோ மீரா. ஹலோ ஹலோ ஹலோ.
வழியில் நீ வேற ஒரு மீராவை பார்த்தா அவளை கொன்னுடு. ச்சே, அவ என்ன சொன்னா? வழியில நீ இன்னொரு மீராவை பார்த்தா அவளை கொன்னுடுங்கிறா. ராஸ்கல். ச்சே. ச்சே, என்னால மீராவை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா பாஸுக்கு புரியும். கரெக்ட் தானே பாஸ்? எஸ், என்னால் அவளை புரிஞ்சுக்க முடியுது. அது கண்டிப்பாக சன்னியோட அபிப்பிராயத்தோட மேட்ச் ஆகணும்னு இல்லை. அவ ஒரு ப்ராஸ்டியூட்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லையே. ஆனா 13 வயசுல அவளை வித்ததும் வாங்கினதும் கொண்டாடினதும் நானும் நீங்களும் இருக்கிற சமுதாயம் தான். சரி, அவங்க உங்ககிட்ட சில விஷயங்கள் சொன்னாங்களே, அது என்னது? அதை பத்தி சொல்லும்போது மீராவோட கண்ணு கலங்கி இருந்துச்சு. இறக்கமே இல்லாத மனுஷங்க இது வரைக்கும் அழையணும்னு நினச்சவங்க தான் கிட்டக்க வந்திருக்காங்க. ஆனால் அவள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யாராவது ஒருத்தர் அவள் மனசை புரிஞ்சுக்கணுங்கிறது தான். அப்படிப்பட்டவங்கள தான் அவள் தேடிட்டு இருக்கா. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குறா. என்னால் அதை புரிஞ்சுக்கவும் முடியுது. அவள் காதலை தான் தேடிட்டு இருக்கா. இந்த வருஷத்துல இதுதான் சரியான ஜோக். பாஸ், நம்ம ஒரு ப்ராஸ்டியூட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பாஸ். இருக்கலாம், ஆனால் அவள் எனக்கு கொடுத்தது ஒரு பெண் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சுகம் மட்டும் இல்லை, அதில் ஒரு அன்பு, காதல், இன்னும் என்னென்னமோ இருந்தது. நான் அவ கூட சந்தோஷமா இருந்த நேரத்தில் அவ என்ன மை சன்னு கூப்பிட்டா. அந்த நேரத்தில் ஏன் அவ அப்படி சொன்னான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் என்னால அவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவளுக்குள்ள இருக்கிற வேதனையை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ போராடினேன். அதுக்குள்ள இவ்வளவு நடந்துடுச்சா? மை காட், இதெல்லாம் எப்ப நடந்தது? அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது, இல்லைன்னா நாமளும் சேர்ந்து ஃபீல் பண்ணிருப்போம். அவ சொல்றது மட்டும் உண்மைன்னா நாம மறுபடியும் ஒரு மீராவை பார்ப்போம். இந்த வாட்டி நாம அவளை புரிஞ்சுப்போம். சனி ப்ளீஸ், நடந்தது நடந்துருச்சு. ஆனா என்ன பாஸ் இது? அப்போ மீரா சொன்ன மாதிரி நாம அவளை... எனக்கு தெரியல சந்தீப், ஆனா என் மனசு சொல்லுது இன்னொரு மீராவை நம்ம சந்திப்போம். அவ சொன்னது நடந்துருச்சு. இது நம்ம மீரா தான். இன்னொரு மீராவை பார்த்தா அவளை கொன்னுடு. நோ நோ. Ramu
இதுதான் எங்க காடு. இது எங்களை பாதுகாக்கிற காவல் காடு. எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே எங்களுக்கு காட்டுல இருந்தே கிடைக்கும். இந்த காட்டுல இருந்து நாங்க திரும்பி போய் தான் ஆகணுமா? சொல்லு, இந்த காட்டுல இருந்து நாங்க திரும்பி போய் தான் ஆகணுமா? நீங்க இங்கே இருங்க, என்னமோ பண்ணுங்க. பக்கத்து ஊர்ல இருந்து சில பேர் இங்க வரதா இருக்காங்க. வேகமா வந்து வேலையை பாருங்க. இங்க புலி, சிங்கம், கரடி, குரங்குலாம் இருந்த காலத்துல இருந்தே நான் இங்கதான் இருக்கேன். மனுஷங்களை விட அதுங்க தான் ரொம்ப பிரியமா நடந்துக்குதுங்க. காட்டுக்குள்ளேயே இப்பெல்லாம் மிருகத்தை பார்க்க முடியறது இல்ல. சீக்கிரமா வாங்க.
சாப்பிட்றதுக்கு எதையாவது கொடுத்தா உனக்கெல்லாம் இறங்காது. இதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா உனக்கு? சலிச்சுக்கிட்டே சாப்பிடாம நல்லா திருப்தியாக சாப்பிடு. காட்டுக்குள்ள கிடைக்கிற உணவு வெளியே கிடைக்காதான்னு எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக உனக்கு கிடைக்கிறதுனால இதோட மதிப்பு உனக்கு தெரியல. சக்கரவள்ளி கிழங்கு, ஆழ்வெள்ளி கிழங்கு, கொள்ளு, தெனமாவு, முந்திரி பருப்பு, மிளகு, பச்சை மிளகா, சுத்தமான காய்கறிங்க. இந்த ருசியை பற்றி குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. என்ன சொன்னாலும் உன் தலையில ஏற போறதில்ல. சரியான திமிரு பிடிச்சவன். அப்போ வலை போட்டுட்டு போனாங்களே, அவங்க வந்திருக்காங்க. முன்னெல்லாம் வலைய வச்சுட்டு அதுல ஏதாவது மாட்டுமான்னு உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. மீன் எல்லாம் அப்ப வலை விரிக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருந்தது. நிறைய மீன் இருக்கும். அப்பெல்லாம் எவ்வளவு மீன் இல்ல, எல்லா வகையான மீனும் இங்க கிடைச்சிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் சாப்பிடும்போது இருக்கிற ருசி இப்பயும் என் நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப கிடைக்கிற மீன் அவ்வளவு ருசியானதா சொல்லவே முடியாது. ஒருவேளை நல்ல மீனா கிடைச்சா கூட இங்க இருக்கிற யாருக்கும் சாப்பிடுறதுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் பக்கத்து ஊர்ல கொண்டு போய் விக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. என்ன மீன் பிடிக்க கத்துக்கிறியா? நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்களா? நான் வரல, எனக்கு காட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. இவங்க அங்கதான் போறாங்க. ஏன் கேட்ட? சும்மா தான் கேட்டேன். அப்புறம் வேற என்ன விசேஷம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? விசேஷம்லாம் எதுவும் இல்ல, பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாட்டிமா, நீங்க வரீங்களா சந்தைக்கு? இப்ப நான் என்னப்பா பண்றது? சரி சரி வாங்க போலாம். பக்கத்தூருக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? ராத்திரிலாம் தூங்காம வந்திருக்கோம். காட்டை காப்பாத்துறதுக்காக உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து விட்டா நீங்க என்னடானா காட்டையே அழிக்கிறீங்க. காட்டுல கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் காட்டை அழிக்கிறதுக்கு தாண்டா பிறந்திருக்கீங்க. நான் திரும்பி வரும்போது இந்த பக்கம் பார்த்தா உன்னை அவ்வளவுதான் போட. நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பெற்றிருக்கே மாட்டேன்டா. அந்த காலத்துல எல்லாம் உன்ன மாதிரி பசங்களை பார்த்துருந்தா வெட்டி போட்டிருப்பேன். இயற்கையை மதிக்க தெரியாதவங்க. தாத்தா உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு, சீக்கிரமா போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க. இங்கதான் இருப்பியா இல்ல கிளம்பிடுவியா? இல்ல பொங்கல்லாம் முடிஞ்சுதான் போவேன். அப்புறம் பார்க்கலாம். அப்ப 10 நாள் இங்கதான் இருப்ப. என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சரி, இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். சரி சரி.
நல்லா படிக்கிறல்ல? அக்கா நீங்க வாக்கு மாற மாட்டீங்களே. நான் படிச்சு பாஸ் பண்ணா கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா நீயும் நல்லா படிக்கணும், இல்லனா இந்த காட்டிலே இருக்க வேண்டியதுதான். வெளி உலகத்தை பார்க்கணும்னா நல்லா படி. நான் படிச்சு பாஸ் ஆவேன், கண்டிப்பா உங்க கூட வருவேன். தாத்தாவுக்கு டவுன்னா பிடிக்காதுக்கா. டவுன்ல இருக்கவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு சொல்லுவாரு. எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டே தான் இருப்பாரு. அப்போ நமக்கு கோவமா தான் வரும். சில நேரத்துல தாத்தா என்னை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போவாரு. பழைய கதையெல்லாம் சொல்லுவாரு. ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஆத்துல குளிச்சுட்டு ஜாலியா இருப்பாரு. சில நேரத்துல அதை பார்க்கும்போது அதுதான் நல்லதுன்னு தோணும். தாத்தா அந்த காலத்து கதையெல்லாம் சொல்றாருல, அப்போ நீங்க இருந்தீங்களாக்கா? அதெல்லாம் சொல்லி கேட்டதுதான். ஆனா அப்பெல்லாம் காடு நமக்கே சொந்தமா இருந்துச்சுடா. இப்பதான் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. நாம மிருகங்களை கொல்லல, ஆனா பழைய ருசி மனசுல இருக்கிறதுனால செத்து போன மிருகத்தை கூட சமைச்சு சாப்பிட்டா கூட காட்டுல வாழ்றவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு புடிச்சு ஜெயில போடுறாங்க. ஆத்துல இருந்து மீன் எடுக்கலான்னு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அதனால இங்க இருக்கிற மக்களுக்கு பசி ஆறாதே. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது நான் எத்தனை முறை தலை சுத்தி கீழே விழுந்திருக்கேன் தெரியுமா? ஏன்க்கா அப்படி? பசியில தான். அப்பெல்லாம் ஒருவேளை சாப்பிடுறதே பெரிய விஷயமா இருக்கும். காட்டை விட்டு வெளியேற்றினதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். படிக்க தெரியாதுங்கிறதுனால திருட்டு கணக்கு எழுதி ஊர்க்காரங்க எல்லாரையும் ஏமாத்துவாங்க. பசி எடுக்கிற நேரத்துல பசியில வாடி கஷ்டப்படும் போது, உயிர் போற நேரத்துல மருந்து வாங்குறதுக்கு கூட அவங்க கொடுக்கற 5-10 நம்பிதான் எல்லாருமே உயிர் வாழ்வாங்க. என்ன இருந்தாலும் கடைசியில பசி பட்னி தான் மிஞ்சும். என்னை கட்டி பிடிச்ச அம்மா அழும்போது அந்த காலத்துல நல்லா இருந்ததை நினைச்சு நினைச்சு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு தாத்தா வாசல்ல உட்காந்துருப்பாரு. ஏன் தாத்தாவை போலல? முன்னாடிலாம் காட்டுல விவசாயம் பண்ணி கிடைக்கிறது, வேட்டையாடி கிடைக்கிறது எல்லாமே ஊர்ல பெரியவங்க முன்னாடி கொடுத்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் அத பங்கு வச்சு எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப யாருக்கும் பசினா என்னன்னே தெரியாதான். ஆனா இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதேதான் தாத்தாவும் சொல்றாரு. ரவி அண்ணாவும் ஷாஜி அண்ணாவும் பார்த்தா தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்காது. காட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் ஊருக்குள்ள கொண்டு போய் விற்கிறது தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்காது. ரவி அண்ணா ஏன்க்கா படிக்க போல? தேன் எடுத்து மீன் பிடிச்சு வெள்ளைக்காரங்க முன்னாடி நாடகம் நடத்தி கிடைக்கிற காசுக்கு கள்ள குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போலாமே. யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்கவே தேவையில்லை. எல்லாத்தையும் யோசிச்சாலும் கஷ்டம் தானே. தாத்தா சொன்ன மாதிரியே காட்டிலேயே வாழ முடிஞ்சிருந்ததுன்னா காடு நமக்கு தர எதுக்கும் விலை கொடுக்க தேவையில்லையே. நீ வா. இந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டு வருது? இதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு கோபமா வருது. தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ என்னதான் அப்படி கத்துக்கிட்டு வந்திருக்கியோ தெரியல. நான் வரும்போதெல்லாம் இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் தாத்தா. நான் அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கும் சொல்ல போறேன். நாம பஞ்சத்துல கஷ்டப்பட்ட காலத்துல நான் இப்போ மறக்கல தாத்தா. அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமா? அவங்கவுங்க பசிக்க அவங்கவுங்க ஓடணும், அதான் வாழ்க்கை. சரி நான் கிளம்புறேன், வரேன்டா. நீயும் அதுக்கு தான் ஆசைப்படுற போல இருக்கு. தாத்தா இது ரொம்ப நல்ல ருசியா இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் மனுஷங்க திங்கிறாங்களோ. இல்லைனாலும் நல்லது உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது தாத்தா. நல்லது உங்க யாருக்கும் பிடிக்கலடா, அதான் உண்மை. என்ன மனுஷங்களோ. அண்ணா ஏய், நான் இங்க மேல இருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசு, கேட்கும். ஷாலு அக்கா வந்திருக்காங்க, இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவ உன்கிட்ட என்ன பத்தி கேட்டாளா? நான் அவளுக்காக உன்னை எடுத்து வச்சிருக்கேன். நீ அந்த பக்கம் வா. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஷாலு, ச்சே நான்சென்ஸ். கதவு தட்டிட்டு வர மாட்டே, போடா வெளிய. ஷாலு இதை நான் கொடுக்கதான். அதுக்கு ட்ரெஸ் மாத்தும் போது நேரா உள்ள வந்துருவியா? எனக்கு கூட வேணாம், வெளிய போ. தேனி கொண்டு வரணும். ச்சே.
நான் உன்கிட்ட தேன் கேட்டு 1 வாரம் ஆகுது. நான் கேட்டப்போ உனக்கு தேன் தர முடியல, இப்ப அவன் வந்தோன்னு எடுத்துட்டு போறியா? பொண்ணை நீ விரும்பினா பார்த்தாதரா, பொண்ணு உன்னை விரும்பணும். மாடையன் பட்டணத்துல அவளுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. பணத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாடா அவ. என்னமோ பெருசா படிக்கணும் கிளிக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. காட்டை பத்தி தெரியாம வேற என்னடா படிக்க போற நீ? இந்த காட்டுல பிறந்தவ மாதிரியாடா நீ நடந்துக்கிற? என்ன ஜென்மங்களோ. எதுக்குடி வெளில நின்றுட்டு இருக்க? யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? ஓடி உள்ள, ஓடி உள்ளன்ற. நமக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த காடு கொடுக்குண்டா. உனக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த காடு கொடுக்குண்டா. குளிர், நிலா, உயிரை எடுக்காத விலங்குகள், சந்தோஷத்துக்கான எல்லாத்தையுமே இந்த காடு தரும். நீ ஏன்டா இங்கிருந்து போகணும்னு நினைக்கிற? காட்டுக்குள்ள போடா. நீ ஏன் கூட வா, நான் சொல்றத கேளு. கிழவன் கூட காட்டுக்குள்ள போன பையன் காட்டை பாதுகாக்க எதிர்காலத்துல இருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாரும் உன்னை நம்புவாங்கடா. இந்த காட்டை விட்டுட்டு டவுன் பக்கம் போகாதடா. உன் வாழ்க்கை வீணா போகும், புரிஞ்சுக்க. ஏன் கூட வா, வரியா?
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்போ ஊர்ல இருக்கேன். ஓ குட். ஆனாலும் நாளைக்கு சாயங்காலம் நீங்க இருக்கணும். என்னால பொங்கலுக்கு அப்புறம் தான் அங்க வர முடியும். எப்படிமா அவ்வளவு லேட்டா வருவ? கஸ்டமர்ஸ் அப்புறம் எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்?
அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது மேடம்? ஃபீஸ் கொடுக்கறதுக்காக பணத்துக்காக தானே? பணத்துக்காக தானே நீ வந்த? நீ கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். சும்மா கொடுத்தேன்னு நானும் சொல்ல வரல. ஓ சாமர்த்தியம் அதுல அடங்கியிருக்கு. அதனால தானே பல பேர் உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மேடம், நான் வேற எந்த வழியும் இல்லைங்கிறதுனால தான் என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல மேடம். இது ஒண்ணும் அவ்வளவு தப்பான வழி இல்லம்மா. பணத்தை சம்பாதிக்க இதை விட வேற நல்ல வழி இருக்கா என்ன சொல்லு? ஆ, என்ன சொன்னீங்க? இது ஒண்ணும் அவ்வளவு மோசமான வழி இல்லைன்னு சொன்னேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதை விட நல்ல வழி இருக்கான்னு கேட்டேன். அது உங்களுக்கு அப்படி தோணலாம், எனக்கு அப்படி இல்ல. இதுக்காக இனிமே என்ன ஃபோன் பண்ணி கூப்பிடாதீங்க. என்னால உனக்கு ஃபோன் பண்ணாம இருக்க முடியாது ஷாலினி. முன்னாலேயும் வராம இருக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சிம்பிள். எனக்கு என்னோட பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், உனக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ இப்ப எப்படி இருக்கன்னு இந்த உலகத்துக்கு காட்டி உன்னோட வாழ்க்கையை அழிக்கணுமா என்ன? என்ன பதிலையே காணோம்? அப்படி செய்யறதுக்கு என்ன வற்புறுத்தாத. இது துரோகங்க. நோ, இனி நான் அந்த இடத்துக்கு வருவேன்னு எதிர்பார்க்காதீங்க. இனி நான் உங்க கண்ணில் பட போறதும் இல்ல. எப்பவும் யாருக்கா கூப்பிட்டது? அக்கா, ஷாலு அக்கா. அக்கா, அக்கா. அப்ப தாத்தா என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மை, நீங்க சொன்னது எல்லாமே பொய்யில? என் கண்ணு முன்னாடி நிக்காத. பெரிய மனுஷன் பேச ஆரம்பிச்சான்.
தாத்தா தாத்தா நானும் வரேன் தாத்தா, காட்டுக்குள்ள போறதுக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க. ஒரு பொண்ணோட உடம்புல சுகத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஆம்பளைங்களாம் மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பல பேர் என்னோட வாழ்க்கையில கடந்து போனதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு பழகிடுச்சு.